ராஜ்குமார், தற்பொழுது தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? ஏற்கனவே ஜனநாயகம் திரைப்படத்தின் மறு ஆய்வை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடரவில்லை அப்படிங்கிற வாதங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம்? பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தில் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு அவர்கள் அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும், அதே போன்று 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் தணிக்கை வாரியம் சான்று வழங்குவதற்கு கோரியிருந்தோம். ஆனால் தணிக்கை வாரியம் சார்பாக தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் சுந்தரேசன் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். எனவே தணிக்கை சான்று பெறுவதில் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் தணிக்கை வாரியம் இருந்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை பேசி வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே தணிக்கை வாரியம் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அப்படின்ற ஒரு வாதத்தையும் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கார்கள். ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தாங்கள் மறு ஆய்வு செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம், நாங்கள் தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதில் நிராகரிக்கிறோம் என்ற எந்தவிதமான முடிவும் எடுக்கவில்லை என்று தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இரு தரப்பினுடைய வாதங்கள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறது. அதே போல ஜனநாயகன் திரைப்படத்திற்கான புகார் அடிப்படையிலே மறு ஆய்வுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்ற ஒரு உறுதியான வாதத்தை தணிக்கை வாரியம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கார்கள். ஏற்கனவே சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய தணிக்கை வாரிய குழு உறுப்பினர்கள் தான் இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். அவர்கள்தான் சான்றிதழ் வழங்க வேண்டும், யூஏ என்ற சான்றிதழ் கேட்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் புகாரின் அடிப்படையில் தான் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது அனைத்து அதிகாரம் தணிக்கை வாரியம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையிலே தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். இரு தரப்பினுடைய வாதங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களாக தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரம் இரு தரப்பினுடைய வாதங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் வைப்பார்கள். அதற்கு பிறகு தெரியும். கார்த்திகா, 14 காட்சிகளை நீக்கிய பின் படத்தை பார்த்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தோம் என்று தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சான்று வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இறுதி முடிவு எடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருந்தோம் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் படம் தொடர்பாக புகார் வந்தால் மறு ஆய்வுக்கு அனுப்புவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். ராஜ்குமார், தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து இந்த மறு ஆய்வு தொடர்பாக வாதங்களை சொல்லி வர்றாங்க. அவர்கள் 5ஆம் தேதியே இந்த மறு ஆய்வு தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திடம் சொல்லிவிட்டதாக சொல்றாங்க. ஒருவேளை வெயிட் பண்ணிருந்தா அந்த 9ஆம் தேதிக்குள்ளாகவே சான்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஏற்கனவே தனி நீதிபதி அமர்வில் இருந்தாலும் சரி, தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் பேசும்போது தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்த முடியாது. தணிக்கை வாரியம் அப்படின்றது அவர்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்படத்திலிருந்து என்னென்ன தணிக்கை சான்றிதழ் ஒரு திரைப்படத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் இருக்கிறது. யூஏ, ஏ சான்றிதழ், யூ சான்றிதழ் என 3 வகையாக ஒவ்வொரு திரைப்படங்களும் பார்த்து அதற்கேற்ப நாங்கள் சான்றிதழ் வழங்குவோம். இதில் மறு ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்களும் அந்த குழுவும் எடுக்கக்கூடிய முடிவு. எனவே மறு ஆய்வுக்கு சென்றதற்கு பிறகுதான் தணிக்கை வாரியம் மீண்டும் அதில் சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கையோ அல்லது நிராகரிப்பு செய்வதற்கான சாத்தியம் இருக்குமா என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதற்கான அவகாசம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுடைய வாதங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். எனவே திரைப்பட தயாரிப்பு குழு தணிக்கை வாரியம் முடிவெடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அவர்களுடைய வாதங்கள் முன்வைக்கும் பொழுது நாங்கள் இன்னும் சான்றிதழ் வழங்குவதில் நிராகரிக்கிறோம் என்ற எந்தவிதமான முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் ஏன் அவசரமாக நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் என்ற ஒரு வாதத்தையும் தணிக்கை வாரியம் தயாரிப்பு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பி வாதங்களை முன்வைத்தார்கள். எனவே இன்னும் தணிக்கை சான்று வழங்குவதில் நாங்கள் பரிசீலனையில் தான் இருக்கிறோம். ஏற்கனவே புகார் வந்திருக்கிறது.
சில காட்சிகளுக்கான ஆட்சேபனைகள் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் மறு ஆய்வுக்கு தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் போன்ற தகவல்கள் எல்லாமே தணிக்கை வாரியம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள். எனவே மறு ஆய்வுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அதை மறு ஆய்வுக்கு மீண்டும் புதிய உறுப்பினர்கள் தான் திரைப்படத்தை பார்த்து முடிவெடுப்பார்கள் என்ற ஒரு தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்திருக்கார்கள். எனவே நாங்கள் மறு ஆய்வுக்கு செல்வது இது போன்ற ஒரு வழக்கமான நடைமுறை என்ற ஒரு தகவலையும் வாதத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் படம் குறித்து புகார் வந்ததால் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்பாக படம் குறித்து புகார் வந்ததால் மறு ஆய்வுக்கு அனுப்பினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதி முடிவு எடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருந்தோம் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக தணிக்கை விவகாரம் தொடர்பான இந்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த செய்தியை பார்த்து வருகிறோம்.